ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ தான் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இந்த மாதிரி 3 வெள்ளை பூண்டை நல்லா நச்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, பாதி தக்காளி எடுத்துருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கிக்கங்க, நைஸாக நறுக்கிக்கங்க. அப்புறம் இது உருளைக்கிழங்கு நம்ம அப்போ வேக வச்சு இது கழுவி வச்சுருந்தாலும் அந்த உருளைக்கிழங்கை வேக வச்சுட்டு ஒரு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துருக்கேன், 6 பீஸாக. அப்புறம் மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். இது மிளகாப்பொடி தனி மிளகாப்பொடி, இது 1/4 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். ஒரு டீஸ்பூனே போதும், பத்தலைனாக்கா 1/4 டீஸ்பூன் போட்டுக்கேன். 1 டீஸ்பூனே கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி சட்டி வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். மசாலா போடுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஏன்னா இது எண்ணெய் கொஞ்சம் நிறையா இருந்தால் தான் மசாலா இப்படி எண்ணெயிலே வறுத்தா தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் கடுகு போடுறேன். அந்த கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் உளுந்து பருப்பு போட்டுக்கலாம். அதுவும் செவந்ததுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் சோம்பு போடுறேன். அடுத்து நம்ம நச்சு வச்சுருக்கோம்ல அந்த வெள்ளைப்பூடையும் அதோடு போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இந்த பூண்டு நல்லா அந்த கொஞ்சம் கலர் மாதிரி வெந்து இதுவாகிறது வரையிலும் வேக வைக்கலாம். அடுத்து நம்ம வச்சுருக்க அந்த நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் போடுறேன். அது ரெண்டையும் போட்டுட்டு கிண்டி விட்டுக்கோங்க. அந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். அது வதங்கிறதுக்கு வெங்காயம் வதங்க லேட் ஆகணும். அதனால் இப்போ வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா உருளைக்கிழங்குல நம்ம உப்பு போட்டு வேக வைக்கல, அதனால் அந்த மசாலைக்கு தேவையான அளவு உப்பை இதிலே போட்டுருங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட போடுறேன். நீங்கள் உங்களுக்கு தேவைங்கிற அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை கிண்டி விட்டிங்கன்னா இப்போ வெங்காயம் ரொம்ப சீக்கிரமாக வதங்கிடும். அடுத்து அதோட தக்காளியையும் போட்டுக்கலாம். தக்காளியையும் போட்டுட்டு ரெண்டையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா சேர்ந்து வதங்கி கொஞ்சம் சாஃப்டாக வரணும். ஏன்னா அந்த தக்காளி வதங்குனா தான் நல்லாயிருக்கும். அதனால் அது ஒரு 5 நிமிஷம் ஆகும். 2 நிமிஷம் 5 நிமிஷம் ஆகும். அது வரையில் வதங்கட்டும். அது வதங்கினதுக்கப்புறம் நம்ம அடுத்து இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி வதங்கி வந்துக்கணும். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம அதுக்கு தேவையான மிளகாப்பொடி மஞ்சப்பொடி எடுத்து வச்சுருந்தோம். தனி மிளகாப்பொடி மஞ்சப்பொடி அது ரெண்டையும் அதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் போட்டு நல்லா அந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்ந்து அந்த பச்சை வாசம் போகிறது வரையிலும் கிண்டி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம இது தண்ணி ஊற்றாமல் வேக வைக்கிறதுனால இந்த எண்ணெயிலே வதங்கணும். இப்போ பாருங்கள், அந்த எண்ணெயெல்லாம் அப்படி பிரிஞ்சு வருது, அந்த மாதிரி வரணும். வந்ததுக்கப்புறம் நம்ம இதோட அந்த உருளைக்கிழங்கையும் போட்டு கிண்டி விடணும். இந்த நறுக்கி வச்சுட்டு உருளைக்கிழங்கு அதோடு போட்டுருவோம். போட்டுட்டு இப்போ நல்லா மிளகா பொடி எல்லாத்துலேயும் சேர்கிற மாதிரி கிண்டி வச்சு
உடஞ்சி போயிடாமல் உருளைக்கிழங்கு உடையாமல் அப்படியே மெதுவாக கிண்டி விடுங்க. ரொம்ப போட்டு அழுத்துனீங்கன்னாக்கா உடஞ்சி போயிடும் கரண்டி வச்சு குட்டினா. இப்போ பாருங்கள் நல்லா இது எண்ணெயில் பிரிஞ்சு வந்துடுச்சு. அடுப்பை இந்த மாதிரி சிம்மிலே வச்சுக்கிட்டு வைங்க. அப்போ தான் பிடிக்காது, பிடிக்காமல் உருளை பிடிக்காமல் நல்லா அடி பிடிக்காமல் வெந்து வரும் உருளைக்கிழங்கு. நல்லா இந்த மாதிரி எண்ணெய் இதுவாக வரணும். அப்படி எண்ணெய் இருந்தால் தான் நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். இதோட உப்பு எல்லாம் சேர்ந்து இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியது. நல்லா சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம வந்து வெளியில் ஊர்களுக்கு இல்லைன்னா பிக்னிக்கு இந்த மாதிரி போகையில் புளிசோறு, லெமன் சோறு இல்லைன்னா தயிர்ச்சோறு இது மாதிரி எல்லாம் செஞ்சு இந்த மசாலாவும் செஞ்சு எடுத்துகிட்டு போனோம்னாக்கா சோறு ஃபுல்லாக காலியாயிடும். அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். தண்ணியே ஊற்றாமல் செஞ்சதுனால கெட்டும் போகாது, ஏன்னா எண்ணெய் நிறையா ஊற்றி செய்கிறதுனால. இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சினாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.